ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஃப்ட் டூ இன் ஃபார் யூ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிராஃப்ட் கீ செயின், அதாவது கேட். பாருங்கள், கேட் கீ செயின் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் இப்போ இந்த கலர் நூலை எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம செயின் போட போவோம். இப்போ நம்ம இந்த வால் போர்ஷனை பண்ணணும். 2 போர்ஷன் இருக்குது. இதில் வால் போர்ஷனை நம்ம இப்போ பண்ணுவோம். பாருங்க, நம்ம வாலுக்காக 12 செயினும் உடம்புக்காண்டி 8 செயினும் எடுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு மேஜிக் ரவுண்ட் போடுவோம். விரல் மேலே நூலை சுற்றி இப்படி நம்ம உள்ளோட கொடுத்து எடுத்துட்டா மேஜிக் ரவுண்ட் வந்துடும். பாருங்கள், இப்போ மேஜிக் ரவுண்ட் வந்தாச்சு. நம்ம 20 செயின், அதாவது பாடிக்கு 8 செயின், டெயிலுக்கு 12 செயின். இப்போ 20 செயின், 2 3 4 5 6 20 செயின் முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம இந்த டெயிலுக்கு அதை ஸ்லிப் நாட் போட்டு எடுப்போம். பாருங்கள், 20 செயினில் நம்ம ஒரு செயின் தள்ளி எடுக்கணும். பாருங்கள், ஒரு செயின் தள்ளி ஸ்லிப் நாட். பாருங்கள், இப்படி ஸ்லிப் நாட் எடுக்கணும். அப்படி எடுங்க, அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அடுத்து ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஸ்லிப் நாட், அப்படி 11 ஸ்லிப் நாட் வரும். நம்ம ஒரு செயின் தள்ளி எடுத்தோம் இல்லையா, அதனால் 11 ஸ்லிப் நாட் எடுக்கணும். ச 11 ஸ்லிப் நாட் எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இவ்வளோ நீளம் போதும். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் செயின் போடுங்க. நான் 12 தான் செயின் போட்டேன், அதில் 11 ஸ்லிப் நாட். இப்போ நம்ம 3 செயின் போட்டு பாருங்கள், 2 நேரம் ஊசி மேலே நூலை போடணும். போட்டு நம்ம அங்கே ஸ்லிப் நாட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த செயினில் போட்டு ட்ரிபிள் குரோசே. பாருங்கள், 2 3 டைம்ஸ் போட்டு அதை முடிச்சிடணும். அந்த ட்ரிபிள் குரோசே இன்னும் 2 டைம்ஸ் மேலே ஊசி மேலே போட்டு பாருங்கள், இதுதான் ட்ரிபிள் குரோசே. இன்னும் 2 டைம்ஸ் மேலே போட்டு அடுத்த செயினுக்குள்ளே இப்படி 3 டைம்ஸ் நம்மளுக்கு ட்ரிபிள் குரோசே போடணும். பாருங்கள், 3 செயின் 3 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் குரோசே போட்டிருக்கோம். இருமை அடுத்தது டபுள் குரோசே. அதுவும் இதே போல் அடுத்த செயினுக்குள்ளே டபுள் குரோசே, அதுவும் 3 டைம்ஸ் போடணும். பாருங்கள், அடுத்தடுத்த செயினுக்குள்ளே 3 டைம்ஸ் போடணும். இனிமே ஹாஃப் டபுள் குரோஸ், இந்த இதே இருக்கட்டு, மேஜிக் ரவுண்டு அப்படியே இருக்கட்டு, இழுத்துறாதுங்க. நம்ம அதில் தான் ஹெட் போர்ஷன் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம இதில் 3 டைம்ஸ் டபுள் குரோஸே போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் ஹாஃப் டபுள் குரோஸே. பாருங்கள், அப்படியே எடுத்துருங்க. ஹாஃப் டபுள் குரோஸே. இன்னும் ஒரு செயின் இருக்குது, அதில் சிங்கிள் குரோஸே போட்டு அதில் முடிச்சிருங்க. இனிமேல் இந்த மேஜிக் ரவுண்டுக்குள்ளே பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இந்த பாடி போர்ஷன் முடிஞ்சாச்சு. இனிமேல் ஹெட் போர்ஷனுக்கு நம்ம 3 செயின் 2 3 செயின் நம்ம டபுள் குரோஸே போடணும். பாருங்கள், அதை மேஜிக் ரவுண்டுக்குள்ளே போடுங்க. பாருங்கள், நம்ம இப்படி எதுக்கு பண்ணோன்னாக்கி நம்ம இழுக்கச்சமே நல்லா கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கி அது ஒரு துவாரம் விழும். பாருங்கள், 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. கொஞ்சம் ரொம்பவும் டைட் பண்ணி விட்டுறாதுங்க, நம்ம எடுக்கணும் இன்னும். இப்போ நம்ம காது போர்ஷன் பண்ணணும். நம்ம அந்த காது போர்ஷன் பண்ணதுக்கு பாருங்கள், ஒரு 4 செயின் 2 3 4 செயின் போட்டு பாருங்கள், நம்ம முதல் செயின் இதில் எடுத்தோம் இல்லையா, 4 செயினில் முதல் செயின்
பாருங்கள், அதுக்குள்ளே போடணும். அதுக்குள்ளே போட்டால் நம்ம காதுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், அதில் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். இப்படி வச்சுக்கிட்டு இழுத்துட்டா ஸ்லிப் நட் வந்துடும். நம்மளுக்கு இப்போ ஒரு காது வந்துட்டு, இனிமேல் அடுத்தது டபுள் க்ரோஷே. 1 2 3. இனிமேல் நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஏன்னா அடுத்த காது அதே போல் உள்ள காதை போடணும். பாருங்கள், 1 2 3 4 போட்டு நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதே போல் தான் இதுக்குள்ளே போட்டு எடுக்கணும். பாருங்கள், நீங்கள் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், அப்படி ஸ்லிப் நாட் போட்டு அடுத்த காதையும் முடிச்சிடணும். இனிமேல் டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. கொஞ்சம் இழுத்து விட்டு எடுங்க. பாருங்கள், நம்ம இப்போ இதெல்லாம் முடித்தாச்சு. பாருங்கள், எல்லாம் 3 போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட் ஆகிரும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எந்த துவாரமும் இல்லாமல் இருக்கும். இப்போ இனிமேல் நம்ம இந்த முடிச்சிடணும். பாருங்கள், 3 செயின் போட்டு நம்ம இந்த ஹெட் போர்ஷனை முடிச்சிடுவோம். பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம அந்த மேஜிக் ரவுண்டுக்குள்ளேயே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துருங்க. அப்போ அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ ஒரு பக்கம் பாடியும் பண்ணியாச்சு, தலையும் பண்ணியாச்சு. இனிமேல் இதே போல் இந்த பக்கம் பண்ணணும். இனிமேல் நம்ம சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷேன்னு அழகாக பண்ணிடலாம். சீக்கிரமாக பண்ணிடலாம். பாருங்கள், அதில் சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளே போடுங்க. அதை இழுத்து விட்டுடுங்க. இழுத்து விட்டு அதிலேயே வச்சு கொண்டு வந்துடுங்க முதல் நூலை. பாருங்கள், 3 டைம்ஸ் நம்மளுக்கு ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஆஃப் டபுள் க்ரோஷே இல்லை, டபுள் க்ரோஷே. இனிமேல் ட்ரிபிள் க்ரோஷே. பாருங்கள், ட்ரிபிள் க்ரோஷே. ஊசி மேலே 2 டைம்ஸ் போட்டு எடுக்கணும். பாருங்கள், 2 டைம்ஸ் போடுங்க. அப்புறம் இப்படி இழுத்து ட்ரிபிள் க்ரோஷே, இன்னும் ட்ரிபிள் க்ரோஷே. ஊசி மேலே 2 டைம்ஸ் போட்டுருங்க. பாருங்கள், அடுத்தடுத்த செயினுக்குள்ளே போட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு முடிஞ்சிட்டு 3 செயின் போட்டு நம்ம முதல் இது 3 செயின் போட்டோம்ல, அந்த இதுக்குள்ளே போட்டு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி பின்னால் ஸ்டிச் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒட்டாக தான் போகிறோம், அதனால் இப்படி இருந்தால் பரவாயில்ல. பாருங்கள், ஒரு பக்கம் ஆகிட்டு இனிமேல் ரெண்டாவது பக்கம் அந்த வால் இல்லாமல் நம்ம ஒரு பாடி பார்ட் மட்டும் பின்னணும். பாருங்கள், இப்போ இனிமேல் அதுக்கு ஒரு மேஜிக் ரவுண்ட் போட்டு இதுக்கு 8 செயின். பாருங்கள், 2 3 4 5 6 7 8 போட்டு நம்ம இப்போ இந்த வால் இல்லாதனால தான் நம்ம இந்த 8 செயின் எடுத்தோம். பாருங்கள், இப்போ 1 2 3 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே 2 டைம்ஸ் ஊசி மேலே போட்டு நம்ம 3 செயின் தள்ளி 4வது செயினில் எடுக்கணும். 3 செயின் தள்ளி 4வது செயினில் எடுங்க. ட்ரிபிள் க்ரோஷே, இன்னும் ட்ரிபிள் க்ரோஷே. பாருங்கள், நம்ம அதுக்கு பாடி எப்படி பண்ணமோ அதே போல் தான். ட்ரிபிள் க்ரோஷே 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே வரும். பாருங்கள், 3 செயின் 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே. இனிமேல் டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு சங்கிலிக்குள்ளேயும் போடுங்க. 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. பாருங்கள், இனிமேல் ஹாஃப் டபுள் க்ரோஷே இழுத்துருங்க. இனிமேல் சிங்கிள் க்ரோஷே போட்டு இனிமேல் நம்ம இந்த மேஜிக் ரவுண்டுக்குள்ளே
போட்டு ஸ்லீப் நாட் போட்டு நம்ம பாடி பார்ட்ஸ் முடிஞ்சிட்டு இனிமேல் 3 செயின் போட்டு அதுக்குள்ளே இந்த மேஜிக் ரவுண்டுக்குள்ளே போட்டு டபுள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 3 டைம்ஸ் போடுங்க. 3 டைம்ஸ் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க, அப்படின்னா தான் பின்ன முடியும். பாருங்கள், இனிமேல் இப்போ காது 1 2 3 4 போட்டு நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதே போல் தான் பாருங்கள். 1 செயின் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இனிமேல் நம்ம இப்போ என்னென்னா கீ செயின் போடணும். கீ போடுவோம்ல, அந்த செயின் போடணும். அதுக்கு நாம் ஒரு 6 செயின் போட்டுட்டு 6 செயின் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ போட்டால் போதும். நான் 6 போட்டிருக்கேன். போட்டு இனிமேல் கீ செயினை இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். உங்களுக்கு கீ செயின் இப்போ ஜாயின் பண்ணாண்டா புறவு ஜாயின் பண்ணலான்னா நம்ம 10 செயின் போட்டு அதை நம்ம முடிச்சிடலாம். இன்னும் 5 செயின் போட்டு அதை நம்ம எடுத்தோம்ல அதே இதுக்குள்ளே போட்டு ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சிருங்க. அதே டபுள் க்ரோஷேயில் நம்ம இப்போ லாஸ்ட்டில் பண்ணோம்ல அதே டபுள் க்ரோஷே. இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இனிமேல் காது 1 2 3 4 போட்டு இதை முடிச்சிருங்க. பாருங்கள், டபுள் க்ரோஷே. இனிமேல் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. இல்லை அந்த மேஜிக் ரவுண்டுக்குள்ளே தான் போடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம முடிச்சிடலாம். 3 செயின் போட்டு நம்ம மேஜிக் ரவுண்டுக்குள்ளே போட்டு ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், இப்போ ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம அந்த பக்கம் எப்படி பண்ணோமோ அதே போல் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே. 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுட்டு இனிமேல் ட்ரிபிள் க்ரோஷே. இதுவும் 3 டைம்ஸ் போடணும். இனிமேல் 3 செயின் போட்டு லாஸ்ட்டில் இப்போ நம்ம இது வச்சு 3 செயின் போட்டு லாஸ்ட்டில் முடிச்சிருங்க. முடித்து ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி பின்னால் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அதே இப்போ முதல்ல உள்ளது போல். இது பாருங்கள், இது கீ செயின் போர்டு அது பார்ட்ஸ். பாருங்கள், இது வால். இப்போ நம்ம நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கிட்டு உள்ளே வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இப்போ கம் போட்டு தான் ஒட்ட போகிறேன். நல்லா ஒட்டி எடுத்துருங்க. அதே போல் கண்ணுக்கும் பிளாக் நூல் இருந்த அன்னைக்கு அதை போட்டு தச்சு எடுத்துருங்க. அப்படின்னா நல்லா உறுதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு வேணுன்னா நம்ம நான் பென்சில் தான் வச்சுருக்கேன், பென்னு. உங்களுக்கு நூல் வச்சு தைக்கணுன்னா தைச்சிருங்க, நல்லா உறுதியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாலும் எடுத்துடலாம், அழகாக இருக்கும். பாருங்கள், இதே போல் கலர் கலராக செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.